திமுக இன்னைக்கு நடக்கக்கூடிய வாரிசு அரசியல் இருக்குல்ல, ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்பநிதி வரைக்கும் வந்துடுச்சு. ஆமாம், இதை அவர் நியாயப்படுத்தி தான் பேசுகிறாரு. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சொல்கிறது ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணாரா பண்ணலையான்றது தான் அளவுகோல். அதில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கார். நாளைக்கு ஒருவேளை திமுக பிஜேபியோட கூட்டணி போதுனா ஒரு வாதத்துக்கு கற்பனையாக வச்சுக்கோங்க, சத்தியமாக அந்த கூட்டணியில் திரும்ப இருக்க மாட்டார். அந்த ஒரு கொள்கையில் அவர் தெளிவாக இருக்கார். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு கொள்கையில் நிற்கிறவர். விசிகா 2 இடதுசாரிகள், காங்கிரஸ் ஒருபோதும் பிஜேபியோட போக மாட்டாங்க. நாளைக்கு ஒருவேளை திமுக போனாலும் இவங்க அத்தனை பேர் வெளியில் வருவாங்க. அந்த காம்ப்ரமைஸ் அவர் பண்ண மாட்டார்ன்றது தான் என்னுடைய கருத்து. அதுதான் எனக்கு அளவுகோல். மற்றபடி வாரிசு அரசியலில் அவருடைய கருத்தில் எனக்கு கண்டிப்பாக உடன்பாடு கிடையாது. அது அவருடைய கருத்து. நான் என்ன செய்ய முடியும்? அவர் சில காம்ப்ரமைஸை திமுக கிட்ட பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி அவர் எங்கே நிற்க முடியும்? எலெக்ஷனில் எங்கே நிற்க முடியும்? அவருடைய கருத்து அப்படி சார். உங்களுடைய கருத்து என்ன வாரிசு அரசியல்? வாரிசு அரசியல் நான் முழுவதும் எதிர்க்கிறேன். ஒருபோதும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் ஆபத்துன்னு வரும்போது சகிச்சுக்கிறோம். நம்ம ஏதாவது வேற வழி இல்லாமல் பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு திமுக ஓட்டு போடுறோம்.